ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வானல் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டை இது கூட ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறணும். கிளறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியை கொதிக்க விட போகிறோம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது காரத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனை நம்ம அது கூட சேர்க்கணும். காரத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கப் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொதிக்கிற அந்த தண்ணியில் போடணும். அது நல்லா ஓட்ஸ் வேக ஆரம்பிக்கும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வைக்கணும். அது கூட கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ஓட்ஸ் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். நம்மளோட மசாலா ஓட்ஸ் ரெடி.